ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரின்ஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறோம். பிஎஸ்ஆர் மார்க்கெட்டுக்கு போனது தான் ஃபுல் வீடியோ இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கெட் வந்து செம்பாக்கத்தில் இருக்குது. நாங்கள் வந்து யூஸ்வலாகவே அங்கே தான் வாங்குவோம். ஏன்னா நாங்கள் ஒரு வாரத்துக்கு வாங்கிட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணிடுவோம். அங்கே ஃபிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வாங்கிங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும். சில ரேட்ஸ் எல்லாம் நிஜமாகவே இந்த ரேட் தானா, நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு இருந்தோமே அப்படின்னு தான் தோணும். மோஸ்ட்டாக அந்த மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஷாப்ஸும் மோரல சேம் ரேட்டாக தான் இருக்கும். அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து ஷீலா ஃபிஷ், சங்கரா ஃபிஷ், ப்ரான்ஸ், தேங்காய் பழ ஃபிஷ் வாங்கினோம். எல்லாமே 1 kg வாங்கினேன். சங்கரா மட்டும் 1.5 kg நான் வாங்கினேன். இந்த மார்க்கெட்டில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுனா, அந்த க்ளீனிங் ப்ளேஸில் ஃபிஷ் நல்லா இல்லைன்னா நம்மகிட்ட சொல்லிடுவாங்க, போய் ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபிஷ் விற்கிறவங்க சொல்லுவாங்க, கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காசு கொடுங்க, ஃபிஷ் நல்லா இல்லைன்னா நாங்கள் காசு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஃபஸ்ட் நாங்கள் வந்து டான்ஜர் அண்ணாவோட சேனலில் பார்த்துட்டு தான் நாங்கள் அங்கே போனோம். அதுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ ரெகுலராகவே நாங்கள் அங்கே தான் போகிறோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மார்னிங் ஒரு 8 மணிக்கெலாம் நாங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வாட்டி நான் ஃபிஷ் க்ளீன் பண்ணல, எங்கள் அக்கா தான் ஃபிஷ் க்ளீன் பண்ணி கொடுத்தா. அன்றைக்கி தேவைப்பட்ட ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக மேகி தான் பண்ணியிருந்தோம். சுடு தண்ணியில் மேகி கொதிக்க வச்சுட்டு சர்வ் பண்ணியாச்சு. சைடில் என்னோடய பேபிக்கும் சூப் ரைஸும் ஃபீட் பண்ணியாச்சு. சூப் ரைஸ் வந்து மார்னிங் நான் 11 o'clock என்னோடய பேபிக்கு நான் கொடுத்துருவேன். பக்கத்தில் என்னோடய அக்கா பாப்பாவுக்கு மில்க்கும் பாயில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே மதியானத்துக்கு சாம்பாரும் ஃபிஷ் ஃப்ரையும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, கொஞ்சோண்டு புளியும் ஊற வச்சுட்டு பக்கத்தில் ஒரு டம்ளர் தோரம் பருப்பையும் ஊற வச்சுட்டேன். 1/2 hourக்கு அப்புறம் அந்த பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு 2 தக்காளி 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுல்லாகவே என்னோடய ஸ்டைல் தான். 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா டாலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்கைக்காவையும் சின்ன வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுடுவேன். நான் வந்து திரும்பவும் குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வைக்க மாட்டேன், அப்படி தான் வேக வைப்பேன். ட்ரம் ஸ்டிக் ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிப்பேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் சாம்பார் தூளை தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிப்பேன். அதை நல்லா கொதிக்க விட்டுருவேன் ஒரு 10 minutesக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகா ஒரு 5, கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சாம்பாருக்குள்ளே ஆட் பண்ணிடுவேன். இது மாதிரி தான் நான் செய்வேன். இந்த மாதிரி தான் நான் செய்வேன். எனக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அடிக்கடி நான் சாம்பார் செய்வேன். பக்கத்தில் ஃபிஷ் ஃப்ரைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் இத்தினோண்டு சாதம் வேக வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. பக்கத்தில் ஒரு அண்டா இருக்குல்ல, அதுலேயும் சாதம் தான் வச்சுருக்கேன். பாப்பாக்காக கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டே வச்சுடுவேன் நான் காலையில் எழுந்த உடனே. இது வந்து என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான். இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணுறேன். என்னோடய ரெசிபீஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஏதாவது நான் ஆட் பண்ணிக்கணும், ஏதாவது நான் கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை ரெக்டிஃபை பண்ணிப்பேன். எனக்கு தமிழில் சில வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியல, உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேள்வி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஷார்ட்ஸ் மட்டும் போடாமல் லாங் வீடியோஸும் அப்லோட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ எனக்கு டைம் கிடைக்கும்போது தான் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னடா இவ்வளோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோடய அக்கா ஃபேமிலி லீவுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால இவ்வளோ ஃபிஷ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வருவாங்க. ரெகுலர் டேஸில் இதோட பாதி குவான்டிட்டி தான் இருக்கும். ஃபஸ்ட் வீடியோலேயே உங்களை போர் அடிக்கிறதுங்களா, ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.